பலாப்பழம் போல இவங்க முள்ளானவங்களா இல்ல இனிப்பானவங்களா அப்படின்னு கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். புலியின் பாய்ச்சல போல எங்கிருந்து எப்படி பாய்வாங்க அப்படிங்கறத கணிக்கவே முடியாது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெய்லியுமே இந்த ஜோதிடர்கள் தினமும் ஒரு முறையாச்சும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நட்சத்திர மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே விருச்சிக ராசியில வரக்கூடியது. இவங்க ரொம்பவுமே விசித்திரமானவங்களா இருப்பாங்க. இதுல நட்சத்திர ரீதியாகவுமே மாறுதல் ஏற்படும் ஒவ்வொரு கிரக நிலையிலுமே. உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய ஒரு தகவல். இருந்தாலுமே ராசி அப்படின்னு வந்துட்டா இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே குணாதிசயம் அப்படிங்கிறது வேறுபட்டு காணப்படும். அந்த வகையில இந்த விருச்சிக ராசி அன்பர்களின் குணநலன் எப்படி இருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, நீங்க என்ன செஞ்சா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும், அதற்கான சரியான முடிவுகள் என்ன, பாதகமான விளைவுகள் இருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அதிபதி முருகன். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் கிழமையில முருகனை வழிபடுவது மிக மிக ஒரு அவசியமான வழிபாடாகவே பார்க்கப்படுது. திருச்செந்தூர் உட்பட 60 வீடுகளை நீங்க எங்க சென்று வழிபட்டாலும் சரிங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டமலை கொட்டும். அதுவும் 60 முருகன் கோவில் தரிசனம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு செழிப்பான சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் 60 முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். புதிர் புலிகளா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களின் குணநலன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில எல்லாத்துலயுமே தீவிரமா செயல்படக்கூடியவங்க. அவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க. இதனால ஈஸியா எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சிக ராசியை சேர்ந்து நீங்க மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. அதே போல எவ்வளவு சிரிச்சு பேசி ஒரு இடத்துல இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா நெருங்கிட மாட்டீங்க. யோசிச்சு எல்லா விதத்திலையுமே பரிசீலனை செஞ்சு எல்லாம் சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வந்தது பிறகுதான் நீங்க நெருங்கி பழகவே ஆரம்பிப்பீங்க. அப்படி நெருங்கி பழகிட்டீங்கன்னா அந்த ஒரு நட்புக்கு ரொம்பவுமே உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே போல கோபம், அன்பு, வேலை, கலை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, ரொம்பவுமே தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடவும் செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. அதே போல உங்களோட நண்பர்கள் கிட்ட மிகவும் விசுவாசமானவங்களா இருப்பீங்க. அவங்கள பத்தின ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட சாகுற வரைக்குமே வெளியே சொல்ல மாட்டீங்க. அதை வச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே செய்ய மாட்டீங்க. இலக்குகளை அடைட கடினமா உழைக்கக்கூடியவங்க. நீங்க மனசு வச்சுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்பக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியில இருக்கிறவங்க நேர்மையை எதிர்பார்ப்பீங்க. உங்ககிட்ட யாராச்சும் பொய்யான உறவுகள்லாம் நீடிக்கவே முடியாது. ஆனா உண்மையோடு நடக்கிறவங்கள நீங்க ரொம்பவுமே அன்பா பார்த்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே சமயத்துல நீங்க கொஞ்சம் ரகசியமானவங்கன்னு கூட சொல்லலாம். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்பவுமே பாதுகாத்துதான் வச்சிருப்பீங்க. உங்க கூட ரொம்ப நெருங்கி இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர ஒரு சிலரை தவிர மத்தவங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை அவ்வளவு தெரியாது, தெரிவிக்கவும் மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே ஆழமானவங்க அப்படிங்கறதுனால சிந்தனையிலேயே அதிகமா உங்களோட எண்ணங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கினீங்கன்னா அதோட கரை காணாம திரும்பவே மாட்டீங்க. விருச்சிக ராசியை சேர்ந்து நீங்க படைப்பாற்றல் மிக்க நபர்களா இருப்பீங்க. கலை, இசை, இல்லைன்னா எழுத்து போன்ற படைப்புகள் முயற்சிகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் அதிகமா இருக்கும். வலுவான உள்ளுணர்வை கொண்டவங்க தான் நீங்க. மத்தவங்க உங்களை புரிஞ்சு கொள்ள தாமதமாகும். எதிரிகளின் செயல்பாடுகளை நீங்க எளிதில் முதலியே கணிக்கக்கூடிய இயல்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இதனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஏற்பதான் எல்லா வழிகளிலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். நீங்க நினைச்ச நல்ல விஷயத்த, சுப காரியத்தை உங்களோட தலைமையில நீங்க இந்த மாதம் எடுத்து நல்லபடியா முடிச்சு காட்ட போறீங்க.
உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை கொடுக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க தொடங்க போறீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில். அதே போல செவ்வாய் நீச்சல் பெற்றாலுமே அது ராசிநாதன்மாக மட்டும் இல்லாம 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் விபரீத ராஜ யோகம் அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயம் நீங்க நல்லதா செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா நிறைய பின்னடைவு வந்திருக்கும். எப்படிடா முன்னேற்றத்தை கொண்டு வர போறோம், இந்த பின்னடைவுல இருந்து வர என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் கடந்த காலத்துல உங்களோட மனதை ரொம்பவுமே வாட்டி வதச்சிருக்கும். நிறைய செலவு பண்ணி ஒரு தொழில் விஷயத்துல முதலீடு போட்டோம், இது இப்படி பின்னடைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்திருக்கும். இந்த வருத்தங்கள், தொழில் தடைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க இந்த மாதம் பெற்றிருக்கிறீங்க. இனி உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே நல்ல பயன்களை பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு ராஜயோகம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த மாதம் தொடக்கத்திலையும் உங்களுக்கு சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறுது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக குருவும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் மிகுந்த ஒரு நன்மைகளை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். உங்களோட சிறப்பான செயல்களுக்கு அதற்கு தகுந்தது போல முன்னேற்றமே உண்டாகும். உங்களோட தொழில் விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கணும். வேலை செய்யற இடத்துலயுமே உங்களோட வேலைகளை நீங்க சரியாகவும் எந்த ஒரு சட்டவிரோத செயலிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ உங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க இனி பெற போறீங்க. சொத்து பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுமூகமா நடந்து முடியும். அது மட்டும் இல்லாம கல்யாண பேச்சு ஏதாவது தடைபட்டு இருந்தாலுமே அதை நீங்க இப்போ திரும்பி பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பொழுது சுமூகமான வாய்ப்பு உண்டாகும். திருமணம் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகுத்து கொடுப்பாங்க. அதே போல மங்கள ஓசை மணியில் கேட்கும் வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். கடை திறப்பு விழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. அதே போல சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நலம் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். வளம் யாவும் வந்து சேரும். பூர்வீக இடத்தையோ வாங்கி இடத்தையோ அதிக விலைக்கு கேட்டு நபர்கள் வருவாங்க. நல்ல லாபத்துக்கு உங்களோட இடத்தை விற்று நல்ல ஒரு முதலீடு பார்க்க போறீங்க. நல்ல லாபம் பெற முடியும். அதை வித்துட்டு நீங்க புதிய வீடு கட்ட கூட ஆரம்பிப்பீங்க, அல்லது கட்டின வீட்டுல கூட குடியேறக்கூடிய யோகம் அமையும். மேலும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தாயின் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற முயற்சி இருக்கும். அந்த முயற்சி கரெக்டா இருக்கிறா அப்படிங்கறதுல நீங்க கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமா ஆலோசனை செஞ்சுட்டு புதிய விஷயத்துல நீங்க செயல்படுறது நல்லது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனாலும் அதனால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல 8ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு அது ஒரு அற்புதமான நேரம். உங்களை சொன்னோம் இல்லையா, அந்த விபரீத ராஜயோகம் அடிப்படையில நீங்க நினைக்க இயலாத அளவிற்கு நல்ல ஒரு யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே போல புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மக்கள் இடையில் நல்ல ஒரு செல்வாக்கும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் இந்த சமயத்துல நல்லா சீரா இருக்கும். வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடன் கூட உங்களோட கை வந்து சேரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே அதற்கான பயன் இறுதியில கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிதா எந்த ஒரு பாதிப்பும் வராது. இருந்தாலுமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலா கவனம் செலுத்துறது ஒவ்வொரு விஷயத்திலுமே தேவைப்படுகிற ஒரு விஷயம். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு, குடும்பமா சேர்ந்து வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாமே, குறிப்பாக மூத்த சகோதரருடன் இருந்து செயல்படுறவங்க எல்லாமே ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலுமே தடை தாமதம் வரதான் செய்யும். ஆனா கவனமா செயல்பட்டா நாம அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்க முடியும். வருகிற பின்னடைவுமே நம்மளால் எதிர்கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதம் ஒரு முறையாவது உங்களோட குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் குல தெய்வத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. குடும்பமா சேர்ந்து ஒரு முறை நீங்க குல தெய்வ வழிபாடு செய்யறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பின்னடைவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு தகர்த்தெறியக்கூடிய வல்லமையை கொடுக்கும். உங்களோட தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்குமே உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை சேரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம்.